கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil. My cup overflows. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆமென். இன்றைய தியான வசனம் தாவீது ராஜா தனது வாழ்க்கையில் தேவனுடைய பராமரிப்பு, பாதுகாப்பு, ஆசீர்வாதங்களை பற்றி நம்பிக்கையோடு பாடிய வசனம் ஆகும். கர்த்தர் என் மேய்ப்பர், அவர் என்னை போஷிக்கிறார், வழி நடத்துகிறார், தேற்றுகிறார் என்று மிகுந்த சந்தோஷத்தோடு பாடுகிறார். இன்றைய தியான வசனத்தில் 3 ஆழமான ஆன்மீக அர்த்தங்கள் மறைந்துள்ளன. அதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். முதலாவது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது தேவனுடைய அதிகாரத்தையும் பாதுகாப்பையும் காட்டுகிறது. தாவீதின் வாழ்க்கையில் பல சத்துருக்கள் இருந்தார்கள், சவுல், அப்சலோம், பெலிஸ்தியர் என்று. ஆனால் தேவன் அவர்களின் நடுவிலும் தாவீதுக்கு சமாதான பந்தியை ஆயத்தப்படுத்தினார். இதன் பொருள், என் எதிரிகள் என்னை அழிக்க முயன்றாலும் நீர் எனக்காக நிம்மதி, ஆசீர்வாதம், பரிபூரண திருப்தி அளிக்கிறீர் என்பதாகும். தேவன் நம்மை எத்தகைய சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். அவர் சத்துருக்களின் முன்னிலையிலேயே தம் மக்களை உயர்த்துகிறார். தானியேல் சிங்கக்கெபியில் போடப்பட்ட போதும் தேவன் அவனுக்கு பாதுகாப்பு பந்தியை ஆயத்தப்படுத்தினார், இல்லைங்களா? அதே போல உங்களுடைய எந்த பிரச்சனையிலும் உங்களுக்கு நிம்மதி, பாதுகாப்பு, ஆசீர்வாத பந்தியை ஆயத்தப்படுத்துவார். விசுவாசமாய் இருங்கள். இரண்டாவது, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இது மரியாதை, புது ஆற்றல், தேவனுடைய கிருபை என்பதை குறிக்கிறது. பண்டைய காலங்களில் விருந்தினரின் தலையில் எண்ணெயை ஊற்றி வரவேற்பது மரியாதையின் குறியீடாக இருந்தது. இன்றைய காலங்களில் விருந்தினர்களை பன்னீர் தெளித்து வரவேற்கிறோம். தேவன் தம் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை அபிஷேகம் செய்கிறார். அதாவது அவர்களை அவருடைய பரிசுத்த ஆவியால், சக்தியால், மகிமையால் நிரப்புகிறார். இந்த அபிஷேகம் புதிய ஆற்றலை, தெய்வீக அதிகாரத்தை மற்றும் ஆவிக்குரிய நம்பிக்கையை அளிக்கிறது. சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து தாவீதை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் என்பதை சாமுவேலின் 1ஆம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தாவீது சாமுவேலால் அபிஷேகம் செய்யப்பட்ட போது கர்த்தரின் ஆவி அவன் மேல் வல்லமை ஆயிற்று. அதே போல கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கும் போது அவருடைய ஆவியின் வல்லமை உங்கள் மேல் இறங்கும் என்பது உறுதி. மூன்றாவது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது மிகுதியான ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. தேவன் தாவீதுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் குறைவில்லாதவை, நிரம்பி வழிந்தன. தாவீது வெற்றி, சமாதானம், ராஜ்யம், ஆனந்தம், தேவனுடைய சந்நிதி எல்லாவற்றையும் அனுபவித்தார். அதனால்தான் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒன்றும் குறைவில்லை என்று
உற்சாகமாக பாடுகிறார். தேவன் நம்முடைய பாத்திரத்தை நிரப்புவது மட்டுமல்ல, அதை வழியச் செய்வார். அதாவது நாம் பெற்ற ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறும். இதை விசுவாசிக்கிறீங்களா? உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 31:19 வாசிக்கிறோம். தேவன் தம் ஜனங்களுக்காக மறைத்து வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் ஆழமானவை. சத்துருக்கள் காணும்படி ஏற்ற வேளையில் அவர் அவருடைய ஜனங்களுக்கு நன்மையையும் மரியாதையையும் வெளிப்படுத்துகிறார். என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 92:10 வாசிக்கிறோம். எண்ணெயால் அபிஷேகம் என்பது ஆவிக்குரிய வல்லமையையும் புதுப்பித்தலையும் குறிக்கிறது. தேவன் நம்மை தாழ்த்துபவர்களுக்கு மத்தியில் நம்மை உயர்த்துகிறார். அபிஷேகம் என்பது அன்பு, மரியாதை, பக்தி ஆகியவற்றின் வெளிப்பாடு. தேவன் தம்மிடத்தில் பக்தியோடும் அன்போடும் இருக்கிறவர்களை அவரும் அன்போடு பெருமைப்படுத்துகிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் உண்மை, சத்துருக்கள் இருந்தாலும் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். துன்பத்தின் நடுவிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை அவருடைய ஆவியால் அபிஷேகம் பண்ணி நம் வாழ்க்கையை நிரம்பி வழிய செய்கிறார். எதிரிகளின் முன்னிலையிலும் தேவன் ஆயத்தப்படுத்தும் பந்தி. சத்துருக்கள் நம்மை அழிக்க நினைத்தாலும் தேவன் நமக்காக அமைதி, நிம்மதி, வெற்றியின் மேஜையை அமைக்கிறார். தேவன் அபிஷேகம் பண்ணும் எண்ணெய் புதிய ஆவிக்குரிய சக்தி, புதுப்பித்தல், தேவனுடைய கிருபை. தேவன் நம்மை கௌரவப்படுத்துவதற்காக தன் அபிஷேகத்தை அளிக்கிறார். நிரம்பி வழியும் ஆசீர்வாத பாத்திரம். தேவன் குறைவில்லாமல் கொடுப்பவர். அவர் நம் வாழ்க்கையை பரிபூரணம் ஆக்குகிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse reminds us that God prepares a table for us even in the presence of our enemies. That is a sign of divine protection and honor. He anoints our head with oil, that is symbolizing His spirit, favor and renewal. Our cup overflows, representing abundant blessings and fullness of life in Christ. Even when surrounded by opposition, God's presence guarantees peace, provision, and overflowing joy. He is the shepherd who never abandoned his sheep. Amen. இன்றைய நாளிலும் நம் எதிரிகள் எத்தனை பேராயினும் தேவன் நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் நம் தலையில் எண்ணெயை ஊற்றி புதிய வல்லமையையும் புது நம்பிக்கையையும் அளிக்கிறார். நம் வாழ்க்கையின் பாத்திரம் நிரம்பி வழியும்படி அவர் கிருபையை ஊற்றுகிறார். இதை விசுவாசிக்கிறீங்க இல்லைங்களா? அதே விசுவாசத்தோடும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் அவர் பாதம் பணிவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்காக அமைத்த பந்திக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தலையில் உமது அபிஷேக எண்ணெயை ஊற்றி எங்களுக்கு புதிய ஆற்றலை அளித்ததற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் பாத்திரம் எப்பொழுதும் நிரம்பி வழியச் செய்ய வேண்டுகிறோம். எங்கள் வாழ்க்கை உம்முடைய நாம மகிமைக்கு சாட்சியாக இருக்க கிருபை செய்ய வேண்டுகிறோம். எதிரிகளின் நடுவிலும் நாங்கள் சமாதானமாக இருக்க
எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.